நல்லாட்சி அரசாங்கத்துக்கு வாக்களித்து இன்று நல்லாட்சி அரசாங்கம் எங்களை 100 நாள் திட்டத்தில் எங்களை இருத்துவதாக கூறியும் எமது இடத்துக்கு எமது மயிலட்டி மண் பலாலே வடல ஊரணி தையிட்டி காங்கசந்திரம் என பல இடங்கள் விடுதலை செய்யவில்லை. ஆனால் பிறகும் 6 மாதம் கொடப்புல முகாமிலே உறுதிமொழி அளித்தார் ஜனாதிபதி நேரடியாக வந்து. அந்த 6 மாதம் முடிந்தும் அந்த இடத்தில் இன்னும் அந்த மக்களை இன்னும் எங்கள் மண்ணுக்கு விடவில்லை. நாங்கள் போன தடவை எமது மயிலட்டுத்துறை கடத்தலாளர் சங்க கூட்டத்தில் எமது மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். இனி நாங்கள் போராட்டம் செய்து பிரயோசனமில்லை, எமது எல்லைகளில் போய் நாங்கள் இருந்து எமது மண்ணுக்கு நாங்கள் போகணும் என்றதான் கூறியிருந்தார்கள். அதற்கு ஊடாக நேற்றைய தினம் பாங்கியம்மன் அவர்கள் வரும்பொழுது நாங்கள் அந்த போராட்டத்தை செய்யணும் என்றதற்காக எமது மக்கள் கூடுதலாக அணிதிரண்டு மயிலட்டி சங்கத்தினூடாகவும் மயிலட்டி மண்ணுக்கு நாங்கள் போகணும் என்றதற்காக போயாலே கூடுதலாக பாங்கியம்மன் அவர்களை சந்தித்து கடிதத்தை கொடுப்போம் என்று கூறியிருந்த வேளையில் அவர் எங்களை பார்க்காமலே நேரடியாக உள்ளறைக்குள் இருந்து ஒரு அதிகாரி மட்டும் வந்து எங்களுடைய கடிதங்களை பெற்றுக்கொண்டு சென்றார். ஆகவே பாங்கியவன் பிறகு நாங்கள் வருவார்கள் என்று 2 மட்டும் காவல் காத்தும் அவர் பின்களவாலேயே அவர் போயாக பிறகு எமது அமைப்புகள் கூடுதலாக எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் நேரடியாக வந்தார்கள். எங்கள் முன்னில் பெற பல மக்கள் அவர்களை பேசினார்கள். நீங்கள் எதுவும் செய்யவில்லை, நீங்கள் செய்யும் பொழுது நாங்கள் இருந்தும் உங்களுக்கு ஒன்றுமில்லை என்ற மேலும் பேசியும் அவர் பேசினார்கள். முதலமைச்சர் வந்தும் தனது அங்கே நடந்ததை கூறி சென்றிருந்த மக்களுக்கு ஆதங்கமாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது நாங்கள் எந்த அரசியல் கட்சியை நம்பாமல் நாங்கள் எமது மண்ணுக்கு போராக இருந்தால் எமது கடைசி தொங்கல் இல்லை பலாலி அந்த இல்லையில் எமது வனத்துறை பிரதேசத்தில் உள்ள கடத்தொழில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அங்கு நாங்கள் ஒரு நிரந்தரமாக அதில் ஒரு ஹோட்டல்களாக கருப்பாடு போட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கான தீர்மானம் எடுத்து இருக்கிறோம். இந்த பாங்கியம்மன் வந்ததுக்கு இணங்க 3 மாதத்தை ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த நாங்கள் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காரணத்தினால் அந்த 3 மாதத்தை நாங்கள் பொறுத்திருந்து 3 மாதம் முடிந்தவுடன் எமது எல்லையில் போய் நாங்கள் தொங்கல் எல்லையில் நாங்கள் அதிலேயே இருந்து வாழ்வோம், அதிலே இருந்து வாழ்வதற்கு இருக்கிறோம். அதற்கு எமது வடமாகாண கடத்தொழிலாளர் இணையம் மற்றும் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சங்கங்களின் சம்மேளனம், யாழ் மாவட்ட கிராமிய அமைப்பின் சம்மேளனம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எமது தமிழ் கட்சிகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் எமது பெற்ற சங்கங்கள் மற்றும் எல்லா அமைப்புகளும் எங்களுக்கு நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒத்துழைப்பு தர